திரு சுப்பிரமணியன், இப்போ விஜயோட இந்த கருத்துல சொல்றது முக்கியமா சிறுபான்மையினருக்கான கட்சியாக இருக்கு. தொடக்க காலத்துல தன்னுடைய கருத்து என்னவாக இருந்ததோ அதுல இருந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை, கூட்டணி இல்ல, தாவேக தலைமையில தான் ஆட்சி அப்படின்னு குறிப்பிடுறாரு. அப்போ பாஜக கூட கூட்டணி சேர்வதற்கு விருப்பம் இல்லை என்ற தன்னோட கருத்தை அவரு வெளிப்படுத்துறாரு. உங்களுடைய பார்வை? இல்ல, விருப்பம் இல்லைன்றது அதை தாண்டி அவர் பாஜகவை ஒரு எதிர்கட்சியாக பார்க்கறாருன்னு வைப்போம். இப்போ எப்படி அதிமுக திமுகன்ற மாதிரி அவர் தாவேகாவுக்கு அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக. அந்த நிலைப்பாட்டில் விக்கிரவாண்டி தேர்தல் சொன்ன மாநாட்டில் சொன்ன அதே இதில் தான் கண்டினியூ ஆகுறாரு. ஸோ அதனால் பாஜக வைத்துக்கொண்டு அவர் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணிக்கு வருவாரான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி இல்லை. ஆனால் தாவேகா அந்த மாவட்ட செயலாளர்கள் இது நடந்தது பார்த்தீங்களா, ஒரு 122 பேர் கலந்துட்டாங்க. அதில் ஒரு 90% பேர் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு போவதற்கு விருப்பம் தெரிவித்திருந்தார்கள். நம்ம நிறைய மீடியாக்களில் பார்த்தோம். அதையும் நீங்கள் வதந்தின்னு சொன்னீங்கன்னா வதந்தி எடுத்துக்க முடியும். ஏன்னா ஆதாரப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக தாவேகாலேருந்து எந்த இதுவும் நமக்கு வரலை, சுற்றறிக்கையும் வரலை. அதுக்கெல்லாம் இப்போ முற்றுப்புள்ளியாக இன்னைக்கு விஜய் என்ன சொல்லியிருக்கா அதெல்லாம் வதந்தின்றார். ஸோ இன்க்ளூடிங் ஆதவர்ஜி நான் சொன்னது வதந்தியா, அது அவர் கிளாரிஃபை பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ விஜய்க்கு பார்த்தீங்கன்னா தன் தலைமையில் தான் ஆட்சி நடக்க வேண்டும். அதற்கு யார் வந்தாலும் கடை விரிப்பேன் கொள்வார் இல்லை மாதிரி இப்போ கடையை அவர் மூடிட்டார். இன்னைக்கு யாருமே போய் சேரல. ஆனால் ஓரிரு மாதங்களுக்கு முன்னாடி காங்கிரஸ் அங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியும். அதுக்கப்புறம் பலவீனமான இருக்கிற கூட்டணியை திமுக கூட்டணியை பலம் சேர்ப்பதற்காக வெளில போகிறவங்களெல்லாம் நீங்கள் போகாதீங்க உங்களுக்கு அதிகமாக சீட் கொடுக்குறேன்னு சொல்லி 3 சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க காங்கிரஸ்க்கு. 25 சீட் இருக்கிற காங்கிரஸை வெளியில் போகாமல் தடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 3 சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்து மற்ற கட்சிகளுக்குலாம் இப்போ திருப்பி அதனால் பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் மற்ற கட்சிகள் இப்போ விசிகாக்கெல்லாம் எவ்வளோ கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அதனால பலவீனமா யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் சேர்த்துப்பாங்க. கடை விரித்தாரு அப்படின்ற கருத்தை சொல்றீங்க. ஆனா பாஜகவோட கூட்டணி முயற்சி தான் தோல்வி அடைந்திருக்குன்னு சொல்றாங்களே. இல்ல பாஜக கூட்டணி பாஜக கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கை எதிரின்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு பாஜக சைட்ல இருந்து அவர் இனிஷியேட் பண்ணிருப்பாங்களான்னு தெரியாது. ஆனா அதிமுக கூட்டணி இங்க பாத்தீங்கன்னா அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் இங்க என்டிஏ கூட்டணி. அது எல்லாருமே தெளிவா விட பாஜக தான் இந்த கூட்டணியில அதிக ஆர்வம் செலுத்துதுன்ற பார்வையை முன்வைக்கிறாங்க சார். இல்லை, 2 பேருக்குமே இருக்குங்க. அதாவது யார் வீட்டுக்கு போகணும் அப்படின்றதுல முடிவாக அதிமுக இருக்காங்க, பாஜகவும் இருக்காங்க, தாவேகாவும் இருக்கிறாங்க. திமுக கூட்டணி வீட்டுக்கு போகணும். அதில் இந்த மூவரும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னவே அவர் பாஜக என்னோட கொள்கை எதிரின்னு சொன்னதுனால கண்டிப்பாக சேர்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஓகே, சேர்ந்தாலும் பார்த்தீங்கன்னா அது பொருந்தா கூட்டணியாக இருக்கும். அதை ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி திமுக அதை வாக்குகளை வென்றெடுப்பதற்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் தாவேகா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் அங்கே உள்ள மாவட்ட செயலாளர்களே பேச ஆரம்பித்தாங்க. என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் அவர் கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆயிருக்குதுங்க. இன்னும் டெஸ்ட் பண்ணப்படாத ஒரு தலைவராக இருக்கிறாரு. அடுத்த இடைத்தேர்தல்களை போட்டியிடலை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பேசிக்கலாம். பட் ஆனால் களம்னு வரும்போது பூத் லெவல்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, 234 தொகுதிகள். அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துதான் கூட்டணிக்கு முயற்சிக்கிறாங்க. இப்போ முதல் நாள் அண்ணாமலை சொல்றாரு டீயும் காஃபியும் ஒன்னா கலக்க முடியாதுன்னு சொல்றாரு. அடுத்த நாள் கூட்டணி சார்ந்த முடிவை எடப்பாடி பழனிசாமி தான் எடுப்பார் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த ஒரு நாள்ல என்ன மாறுச்சு? இல்ல, அதாவது கூட்டணியில முரண்கள் இருக்கலாம். அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த இனத்தை அழிப்பதற்காக கைகோர்த்தாரோ அவர்களோட நான் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு மதிமுக தலைவர் பேசி வைகோ அவர்கள் இன்னைக்கு அதே இனத்தை அழித்த திமுக தலைவரோட தான் இருக்கிறார். ஓகே, இது மதிமுக தலைவர் பேசிய வார்த்தைகள். ஸோ அதனால கூட்டணிக்குள்ள ஒரு எதிராக இருக்கும் போது ஒரு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது பேசுவாங்க. வாஜ்பாயோட பாஜக ஆட்சியை கவிழ்த்த அதிமுகவோட தானே பாஜக இப்ப கூட்டணி வச்சிருக்காங்க. அதாவது ஆட்சியை கவிக்கிறது வேறுங்க, ஒரு இனத்தை அழிப்பது வேறு. ஆட்சி எனக்கு உங்கள் கொள்கை முடிவு உங்களுக்கு சரியா இருக்கல, எனக்கு வேண்டாம்னு சொல்லலாம். மக்களுக்காக எடுக்கிற முடிவு. ஒரு இனத்தை அழித்த தலைவர் குற்றச்சாட்டு சார். நான் சொல்றது ஆட்சியை கவிழ்த்தது என்பது ஃபேக்ட். குற்றச்சாட்டு ஆதாரம் இல்லாம குற்றச்சாட்டு சொல்லிட்டாருங்களா? ஆதாரம் இல்லாம குற்றச்சாட்டு சொல்லிட்டாரா வைகோ? அது ஒத்துக்க சொல்லுங்க. நான் ஆதாரம் இல்லாம சொல்லிட்டேங்க மேடம். அதாவது ஒரு நாடுல ஒரு நாட்டுல ஒரு ஆட்சி நடக்குதுன்னா உங்க கட்சிக்கும் நம்ம கட்சிக்கும் ஒரு முரண் இருக்கிறது அப்படின்னா அது கொள்கை முரண், அதாவது மக்களுக்கான முரண். கூட்டணிக்கு பாஜக முயற்சித்தை பத்தி கேக்குறேன். நீங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி பத்தின குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. இல்ல நான் சொல்ல கொள்கைகள்ல முரண் இருக்கும். அந்த முரண் களையப்படுமா இல்ல கண்டினியூ ஆகுமா?
அது வந்து கண்டிப்பாக வந்து பாஜகவுக்கும் தாவேக்காவுக்கும் அவர் எடுத்த நிலைப்பாடுல வந்து மாற மாட்டார். விஜய் மாற மாட்டார். மாறினால் அவர் சறுக்கி விழுவார். அந்த சறுக்கலுக்கு வந்து முதல் தேர்தலையே வந்து அவர் வந்து போவதற்கான வாய்ப்பு இல்லை. அட்லீஸ்ட் ஒரு தேர்தலையாவது நம்ம சந்திப்போம். சறுக்கி விழுவார்னு சொல்றீங்க? கண்டிப்பாக சறுக்கி விழுவார். சரி, ஓகே. திரு பாரதி சுப்பராயன், இப்போ இந்த விஜயோட கருத்து தாவேக்கா தலைமையில தான் ஆட்சி அப்படின்ற இந்த கருத்து அப்படின்றது நிச்சயமாக வெற்றி பெறுவோம் அப்படின்னு ஒரு அடிப்படையில தான் அவர் அந்த கருத்தை சொல்றாரு. இப்போ அது எந்த வகையில தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த கூட்டணி சார்ந்த விஷயங்கள் எல்லாமுமே வதந்தி, அப்புறம் விஜய் வந்து பாஜகவோட பி டீம் அப்படின்ற அந்த பிரச்சனை எல்லாத்துக்குமான பதிலா இதை பார்க்க வேண்டியிருக்கா? எல்லோருக்கும் வணக்கம். அதாவது தாவேக்கா தலைமையில் தான் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஏன் சொல்றாருன்னா, வேற யாருமே கூட்டணிக்கு வரலையே. விஜயோட கூட்டணிக்கு யாருமே வரல. ஏன் விஜயோட கூட்டணிக்கு யாருமே வரல அப்படின்னு பார்த்தா, ஒரு மாற்றத்திற்கான அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியலை முன் வச்சார். ஆனா இப்ப என்னன்னா, இப்ப அழுக்கு சட்டையை துவைச்சு போட்டாலும் மாற்றம் தான், துவைச்ச சட்டையை அழுக்காக்கி போட்டாலும் மாற்றம் தான். இவர் எந்த மாற்றத்தை முன் வைக்கிறார் அப்படிங்கிற கேள்வி அங்க வருது. இப்ப இங்க திமுக இருக்கு, திராவிட கொள்கையை முன் வைக்கிறாங்க. இப்ப சமூக நீதிய திராவிட கொள்கையோட மிகச்சிறப்பா நான் செய்வேன் அவர் ஏதாவது ஒரு கொள்கையை முன் வச்சாரா? இல்ல இப்ப கம்யூனிசத்தை விட சிறந்த கொள்கையை முன் வச்சுட்டாரா? இல்ல தான் ஒரு மிகச்சிறந்த நிர்வாகி அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறாரா இதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்து எதுவுமே இல்ல. எதுவுமே இல்லாம வெறுமனே மாற்றத்திற்கான திராவிடத்தோட கொள்கைகளும் தமிழ் தேசியத்தோட கொள்கைகளும் அதோட சிறப்புகளும் தன்னோட கொள்கையா நிக்கும் அப்படின்னு சொல்றாரே சார். அதை பத்தி பேசவே இல்லையா? அதுக்கப்புறம் முதல்ல சொன்னதோட சரி, அதுக்கப்புறம் வெறுமனே பஞ்ச் டைலாக்ஸ் தானே பேசிட்டு இருக்காரு. அவர் கொள்கையை பேசினாரா, அரசியல் பேசினாரா, இல்ல சித்தாந்தம் பேசினாரா, பெரியாரை அண்ணாவையும் பேசினாரு? பேசவே இல்லையே. அவர் வெறும் பஞ்ச் டைலாக் தானே பேசுறாரு. அதனால இது ஒரு கொள்கை சார்ந்த கட்சியை நம்ம ஏத்துக்க முடியாது. அந்த கொள்கையை அவர் முன்னாடி வச்சதே மக்களை ஏமாத்துறதுக்கான ஒரு உத்தியா தான் நான் பாக்குறேன். இப்ப இந்த மாற்றத்திற்கான அரசியல் இவர் சொன்னதை யாருமே ஏத்துக்கல. அதனால முதல் காரணம் கூட்டணிக்கு வரல. கூட்டணிக்கு யாரும் வரலன்னு சொல்றீங்க. இப்போ பாஜக அதற்கான முயற்சியில தானே ஈடுபட்டாங்க, அவரோட கூட்டணி சேர்றதுக்கு தானே முயற்சி பண்ணாங்க. அது தெரியல, பாஜக மட்டுமா முயற்சி செஞ்சாங்க, இல்ல இவரும் சேர்ந்து முயற்சி பண்ணாரா? அப்புறம் ஏன் இவர் கூட்டணிக்கு அழைச்சார்? இவர் தான் முதல்ல கட்சி ஆரம்பிக்கும் போதுமே இவர் ஒரு கூட்டணிக்கு ஒரு அறைகூவல் விடுத்தார் இல்லையா? அதாவது இதுவரைக்கும் எந்த கட்சியுமே செய்யாத மாதிரியான ஒரு அறைகூவல் அது. அதாவது நான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தட்ஸ் a political bomb அப்படின்னு கூட அவர் சொன்னார். அது வெடிச்சதுன்னு கூட இப்ப சமீபத்துல சொன்னாரு சார். வெடிக்கலையே. வெடிச்சிருந்தா கூட்டணிக்கு வந்திருப்பாங்க இல்லையா? இல்ல, வெடிச்சதுனாலதான் அந்த திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள அந்த இழுபறி நீடிச்சது அப்படின்றதையே சொல்லியிருந்தாரு. மூணு தொகுதிகள் கூட போனது காங்கிரஸ்க்கு, அந்த விஷயம்லாம் அந்த பொலிட்டிக்கல் பாம்னாலதான் அப்படின்னு அவர் கிளைம் பண்றாரு. அவர் கிளைம் பண்ணாலும் அங்க ரிசல்ட் என்ன, எண்ட் ரிசல்ட் அவருக்கு வரலையே. அவருக்கு வந்திருக்கணும் இல்லையா? அந்த பொலிட்டிக்கல் பாம் அவ்வளவு வீரியமா வெடிச்சிருந்ததுன்னா வந்திருக்கணும். அப்ப அந்த பொலிட்டிக்கல் பாமோட வீரியம் 3 சீட் அவங்களுக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்கு தான் இருந்திருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். இங்க அவருக்கு ஆதாயம் கிடைக்காம போயிருக்கலாம். ஆனா அவர் யாரை எதிர்க்கிறாரோ அந்த கூட்டணியில சில சிக்கல்களை ஏற்படுத்திச்சு தானே. ஒரு சின்ன சலசலப்பு உண்டாச்சு. அந்த சின்ன சலசலப்பு பல்வேறு காரணங்களால் உண்டாகலாம். ஆனா அது பெரிய பாதிப்பு உண்டு பண்ணல. அதை நம்ம பார்க்க வேண்டி இருக்குது இல்லைங்களா?